राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। உம்பழகான ஒரு ஸ்லோகம். பகவத்கீதை 10வது அத்தியாயம். எத்தனாவது ஸ்லோகம் நீங்க கண்டுபிடிங்க. பவன பவதாமஸ்மி ராமசஸ்திரபிருதாமஹம் ஜஷானாம் மகரஸ்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவி. ரொம்ப அழகா பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய விபூதி யோகத்தை சொல்லும் பொழுது தான் யாராக இருக்கோம், என்னவா இருக்கோம்னு சொல்றோம். அதில் பவித்திரம் செய்பவற்றுள், சுத்தம் செய்பவற்றுள் நான் காற்றாக இருக்கிறேன். பவனஹ பவதாம் அஸ்மி. பவன சுத ஹனுமான் கி ஜெய். பவனன்னா காற்று. பவன் அப்படின்னா காற்று. பவனஹ பவதாம் அஸ்மி ராமஹ சஸ்திரபிருதாமஹம். ஆயுதம் தரிப்பவர்களில் நான் ராமன் அப்படின்றான். அடுத்து சொல்றான் ஜஷானாம் மகரச்சாஸ்மி. மீன்களுள் நான் மகரமாக இருக்கிறேன். விட்டலன் கூட காதுல மகர குண்டலம் போட்டிருக்கான் இல்லையா. ஜஷானாம் மகரச்சாஸ்மி ஸ்ரோதாசாம் அஸ்மி ஜாஹ்னவி. ஜாஹ்னவி ஜாஹ்னவி. நதிகளுள் நான் கங்கையாக இருக்கிறேன். ஜெய் போலோ கங்கா மையா கி ஜெய். இவ்வளவு நாள் கிருஷ்ணனோட சுத்தின்னு இருந்தோம் இல்லையா, ராதையோட சுத்தின்னு இருந்தோம் இல்லையா, இனி கங்கையோட சுத்துவோம். கங்கை அது ஒரு சுகம். நம்ம பெரியாழ்வாருடைய திருமொழியில சொல்றார், தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த எம் தாசரதி போய் எங்கும் தன் புகழாவிருந்து அரசாண்ட எம் புருடோத்தமன் இருக்கை கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடகிற்கும் கங்கையின் கரைமேல் கைதொழ நின்ற கண்டமென்னும் கடிநகரே. தங்கையை மூக்கும், சூர்பனகாவுடைய மூக்கு. தமையனை தலையும், அவருடைய அண்ணன் தலையை சீவினமனம். தடிந்த எம் தாசரதி போய், தங்கினுடைய மூக்கை அறுத்து தமையனுடைய தலையை அறுத்த எம்முடைய தாசரதி. தசரத குமாரன் தாசரதி. தாசரதின்னு 4 பேருக்குமே பேர் உண்டு. பரதன், லக்ஷ்மணன், சத்ருகுணன், ராமன் எல்லாருக்குமே தாசரதின்னு பேர் உண்டு. தசரத குமாரன் தாசரதின்னு பேர். தடிந்த எம் தாசரதி போய் எங்கும் தன் புகழாயிருந்து அரசாண்ட. எங்கும் ராமோ ராமோ ராமா 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 ராமன் உலகம் முழுக்க அவன் பேரே பேசிட்டு இருந்த கிருஷ்ணவதாரம் வரைக்கும். அது வரைக்கும் ராமனுக்கு சமானமாக யாரையுமே சொல்லலை. மத்ஸ்யம், வராகம் எல்லாம் இருந்தா, கூர்மம், நிருசிம்மம், வாமனம், பரசுராமன்லாம் இருந்தது. ஆனால் ராமனோட 11,000 வருஷம் வேற இல்லையா. அந்த ராமன் எங்கே திரும்பினாலும் ராமன் 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 இருந்துதான். அதனால எங்கும் தன் புகழாயிருந்து அரசாண்ட என் புருடோத்தமன் இருக்கை. என்னுடைய புருஷோத்தமன். புருஷோத்தமன்ற வார்த்தை அப்படியே தமிழ்ல புருடோத்தமன் அப்படின்றார். என்னுடைய புருடோத்தமன் இருக்கை அவன் எங்க தெரியுமா இருக்கான்? கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே. கங்கை கங்கை அப்படின்னு சொன்னாலே கடுவினை களைந்திடகிற்கும். கங்கே ஹே கங்கே 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 அப்படின்னாம்னா கங்கா 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 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பாபங்கள் போயிடும். கங்கா
கீதா, காயத்ரி, கோவிந்தன், இதெல்லாம் ஒரே கங்கா, கீதா, காயத்ரி, கோவிந்தன். இந்த 4 ககாரமும் எல்லா பாவங்களையும் நாசம் பண்ணும் சொல்லுவோம். அதில் கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடகிற்கும், கடுவினைகள் எல்லாம் அழிக்கும்படியான கங்கையின் கரை மேல், அந்த கங்கையினுடைய கரை மேல கை தொழ நின்ற, அங்கே எல்லாரும் கை தொழும்படியாக நின்றிருக்கக்கூடியவன். கண்டம் என்னும் கடிநகரே, கண்டம் என்னும் கடிநகர், தேவப்பிரயாகையில் என்றாமன் இருக்கான், புருஷோத்தமன்ற திருநாமத்தோடு இருக்கான்ற. இதில் தங்கை, தமையன், தாசரதி இதெல்லாம் விட்டுருங்க. புருஷோத்தமன் இருக்கை, கண்டம் என்னும் கடிநகர் எல்லாம் விட்டுருங்க. இதில் என்ன ரொம்ப பாதித்த வாக்கியம், கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திட இருக்கும். கங்கா அப்படின்னா பாவங்கள் போயிடுமா? ஆமாவா? நிஜமாவே எனக்கெல்லாம் முன்னாடிலாம் யமுனா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிருஷ்ண ஒரு சம்மந்தப்பட்டவள்ன்றதுனால அவளுக்கு கிருஷ்ணன் மேலே அவ்வளோ பிரீத்தி. கிருஷ்ணனை எல்லாம் முழுக்க அனுபவிச்சல். தூய பெருநீர் யமுனை ஆண்டாள் சொல்லியிருக்கா. ஆனால் என்னைக்கு இமாலயம் போயிட்டேனோ போச்சு, அன்னியிலிருந்து கங்கை தான். அதுக்கு முன்னாடி கங்கையை நான் பார்த்துருக்கேன், மாயாப்பூரில் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இமாலயம் போய் 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 இந்த கங்கைக்கல்ல நடந்து 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 கங்கா ஆரத்தி எல்லாம் பார்த்து பார்த்து அவள் வர வேகம், அவளுடைய அழகான வண்ணங்கள், அது என்னமோ மனசு அபகரிச்சுட்டா. அப்பேற்பட்டவள் அந்த கங்கை. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், சரி கிருஷ்ணன் ரஜமண்டல பரிக்கிரமா அப்படியே கண்டினியூ பண்ணி துவாரகா போயிடும். ஸோ துவாரகா மகாத்மியம் சொல்லியாச்சுன்னா அப்படியே ஆல்மோஸ்ட் கிருஷ்ணலீலா கவர்டு மாதிரி ஆகிடும். ஏன்னா கிருஷ்ண ஜனனத்துலேருந்து எல்லாம் ஆயிடுத்த. ரஜமண்டல பரிக்கிரமாவில் கிருஷ்ண ஜனனம் பகவானுடையது, அவன் மதுராலேருந்து கிளம்புற வரைக்கும் நம்ம பேசிட்டோம், எல்லாமே கம்சவதம் வரைக்கும். இதுக்கப்புறம் போனோம்னா அவந்தி தேசம் போனோம். கண்ணன் இது படித்தது அழகாக சாந்தி பணி ஆசிரமத்தில். அதுக்கப்புறம் நேர பகவான் துவாரகா நிர்மாணம், துவாரகா விஷயம், அப்படியே அப்படியே கண்டினியூஷன் ஆஃப் கிருஷ்ணா. நான் பாண்டரங்க அப்படி போனோம் இல்லை, அப்படிதான் நினச்சேன். ஆனால் என்னமோ தெரியல, கண்ணன் இப்படி கங்கை கங்கைன்னு கங்கா பக்கம் அனுப்பிட்டேன். ஏன்னா இந்த கங்கை அவ்வளோ விசேஷமானவள். எவ்வளோ விசேஷம் அப்படின்னா, இந்த கங்கா மகிமையை ஒருத்தன் அவ்வளோ வாசியாக கேட்டிருக்கான் கதை. ஸ்ரீமத் ராமாயணம், பாலகாண்டம், ராமனை விட கங்கா பிரவாகம் ஜாஸ்தியாக இருக்கும். விஸ்வாமித்திரர் ராமனுக்கு கங்கா மகிமையை வர்ணிக்கிறார். ராமன் ரசிச்சு கேட்குறான். ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாலகாண்டம் 35வது சர்க்கம். இப்போ பாகவதெல்லாம் அத்தியாயம்னு சொல்லுவாள், இதில் சர்க்கம்னு சொல்லுவாள். அந்த சர்க்கத்தில் 35வது சர்க்கம், உபாஸ்ய ராத்ரிசேஷம் து சோணகூலே மஹர்ஷிபிஹி நிஷாயாம் சுப்ரபாதாயாம் விஸ்வாமித்ரோபியபாஷத. ராமனுக்கு 12 வயசு. அப்போ ராமனை அழைச்சிட்டு விஸ்வாமித்திரர் தன்னுடைய யாக சம்ரட்சணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அயோத்தியாலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அழகாக யாக சம்ரட்சணம் எல்லாம் முடிஞ்சுடுறது. முடிஞ்ச உடனேயே பகவானை கூட்டிண்டு அவர் நேர ஜம்முன்னு மிதிலா தேசம்லாம் போகிறார். மிதிலாவுக்கு போகிற வழியில் சோனா நதிக்கரையில் அவள் தங்குறான்.
அப்போ ராத்திரி சோனாதிக்கரில் தூங்கி எழுந்தால் விஸ்வாமித்திரர் காத்தால எழுந்து ராமனை எழுப்புறார். சுப்ரபாதா நிஷா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரம் தே கமனாயாபிரோச்சய. ராமனுக்கு சுப்ரபாதம் பாடுறார். சுப்ரபாதா ராமா, பொழுது விடிஞ்சாச்சு. நிஷா சுப்ரபாதா, சுப்ரபாதா நிஷா ராம, ராமா இரவு முடிஞ்சு சுப்ரபாதம், குட் மார்னிங். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, கால சந்தி நெருங்கிறது. ராத்திரியும் பகலும் சந்திக்கக்கூடியது பூர்வ சந்தி. சாயங்காலம் சந்தியா காலம், இதுவும் சந்தி தான். ஓகேவா? இப்போ பகவான் இப்போ உத்திஷ்டோ உத்திஷ்ட பத்ரம் தே, எழுந்துரு எழுந்துரு, பத்ரம் தே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். கமனாய அபிச்சோர அபிரோச்சயே, நம்ம கிளம்பணும், எழுந்துரு. அப்போ இதுதான் அவர் சொன்ன முதல் சுப்பிரபாதமா? இல்லை. ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் 23வது சர்க்கத்தில் அழகாக ராமனை எழுப்புறார். தர்ப படுக்கிற ராமன் படுத்துட்டுருக்கான். இது தசரத மன்னர்கிட்டேருந்து ராமனை ஆயிஷண்டு போயின்னு இருக்கார். அப்போ ராமன் எழுப்புறார். பிரபாதாயாம் து சர்வர்யாம் விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி அபியபாஷத காகுத்ஸ்தம் ஷயானம் பர்ணசம்ஸ்தரே. ராத்திரி முடிஞ்சவொடனே மகாமுனிவரான விஸ்வாமித்ரர் பர்ணசம்ஸ்திரே, பர்ண அதாவது தர்ப படுக்கையில் படுத்துன்னு காக்குஸ்தன்னு பேர். ராமனுடைய வம்சத்தில் மூதாதையர் ஒருத்தர் தான், ராமனுக்கு பேர் காக்குஸ்தன் அப்படின்னு பேர். அந்த ராமனை பார்த்து சொல்கிறார். இதுதான் நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தேவமான்ஹிகம். இதுதான் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்டோ நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமானி. இதை வச்சுட்டு தான் நம்ம வெங்கடேஷ சுப்ரபாதம் ஆரம்பம். இதான் முதல்ல, இதுதான் பேஸு திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுக்கு. பகவான் பள்ளி எழுந்தருளாயே ஆண்டாள் எழுப்புறாள். இது எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னடான்னா விஸ்வாமித்திரர் எழுப்புறது. கௌசல்யின் திருக்குமாரா கௌசல்யா சுப்ரஜா ராமா நரசார்தூல, நரப்புலியே பூர்வ சந்தியா பிரவர்த்ததே, கால சந்தியா நெருங்கிறது. தெய்வமானிக்கம், நமக்கெல்லாம் நித்தியம் அர்க்கியம் விடணும், கடமைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். அதனால் எழுந்திரு. உத்திஷ்ட கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். தெய்வ கடமைகள் இருக்கு, எழுந்திரு அப்படின்றார். ராமன் எழுப்புறதுக்கே எப்படி? அப்போ ராமன் எழுந்துக்கும் போதும் தெய்வ கடமைகளுக்காக எழுந்துக்கிற ஞாபகம். அது 23வது சர்க்கம் 2வது ஸ்லோகம் பாலகாண்டத்தில். பாலகாண்டம் இது பாலகாண்டத்தில் 35வது சர்க்கம் ராமன் எழுப்புற. இந்த இடத்துல வித்தியாசமாக எழுப்புற. ஆரம்பத்தே சொன்ன இல்லையா, சுப்ரபாதா நிஷா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்டோ உத்திஷ்ட பத்ரம் தே ராமனா கமனாயாபி ரோச்சையே. எழுந்துருன்னு கடகடன் எழுந்துக்கிறா. கடகடன் எல்லாரும் குளிச்சாச்சு, சந்தியாவந்தெல்லாம் முடிச்சாச்சு. அப்போ பகவான் கேட்குறான், அயம் சோணக சுபஜலோ காதக புலின மண்டிதக கதரேன பதா பிரம்மன் சந்தரிஷ்யாமஹே வயம். இந்த சோனா நதி கொஞ்சம் சொல்பமாக தான் ஜலம் இருக்குது, நிறைய மணல் திட்டு இருக்குது. எப்படி நம்ம போவோம்? இந்த மணல் திட்டு இருக்குனாலே ஜாக்கிரதையாக போகணும். ஆனால் மணல் திட்டு இடத்துல மேடாக இருக்கும், இன்னொரு பக்கம் ஆழம் இருக்கும், சமயத்தில் சுழல் இருக்கும். அங்கெல்லாம் ராமன் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு இறங்கல. ராமன் சரையுவை பார்த்தவன். ஆனால் ஒரு முனிவர் அவர் சொன்னபடி கேட்கணும். அந்த குரு வாக்கியம்ன்றனால ராமன் நிதானமாக கேட்குறான். அப்படி ராமன் கேட்டவொடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ஏவமுக்தஸ்து ராமேன விஸ்வாமித்ரோ அப்ரவீதிதம் ஏஷ பந்தா மயோதிஷ்டோ
ஏனயாந்தி மகர்ஷய. ராமன் வேடு கேட்டோன்னே விஸ்வாமித்திரர் சொல்கிறார், இந்த வழியில் போகிற மகர்ஷிகள்லாம் தெரியும், அவள் எந்த வழியில் போகிறாலோ அப்படி ஃபாலோ பண்ணும். அவர் எனக்கெல்லாம் தெரியும்னு சொல்லலை, இந்த இடத்துல விஷயம் தெரிஞ்சவா எப்படி போகிறாளோ அந்த வழியில் போவோம். நல்லா ஞாபகம் இருக்குது. நான் கார் ஓட்ட கற்றுண்டேன். இப்போ காரெலாம் ஓட்டுறதில்லை, நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்பயோ, மேபி அட்லீஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடியோ நான் எப்பயோ கார் ஓட்ட கற்றுண்டேன். தூத்துக்குடியில் எனக்கு ஒரு வயசானவர் சொல்லி கொடுத்தார். கார் ஓட்டும் பொழுது சில இடங்களில் அந்த ரோடு சரியாக இருக்காது, இப்படி மண் ரோடாக இருக்கும். அப்போ அவர் சொல்வார், இந்த முன்னாடி போன கார் டயருடைய தடம் இருக்கும்ல, அதில் அப்படியே போனேன் தம்பி அப்படின்வார். அது அப்படியே போனோம், ஆனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேர் வேகமாக போவான், டம்னு எங்கேயா அடிச்சிருப்பான். ஆனால் அது சகட்டு மேலே எங்கேயா போய் மாட்டிக்கப்படாது. இப்போ மெயின் ரோடுனா வழி தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சில இடங்களில் மகாத்மாக்கள் சொன்ன வழி. கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா அப்படின்னு எழுப்புறார் இல்லையா. கணிகண்ணன் போன வழியில் திருமழிசை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார் போன வழியில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் வழியில் ஏகாம்பரேஸ்வரர், காஞ்சி காமாட்சி எல்லாரும். இன்னைக்கு தான் திருமழிசை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் தை மகம். அப்போ அந்த வழியில் போகலான்றார். அப்போ அவள்லாம் போகிறா. தே கத்வா தூரமத்வானம் கதே அர்த்த திவசே ததாம் ஜாஹ்னவீம் சம்ரிதாம் ஜாஹ்னவீம் சரிதாம் ஸ்ரேஷ்டம் தத்ருஷு முனி சேவிதாம். ரொம்ப அழகாக ரொம்ப தூரம் நடக்கிறாளாம். அந்த சோனா நதிக்கரையிலேருந்து நடந்து 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 அர்த்த திவசே, திவசே அர்த்த திவசே, திவசம்னா நாள்னு அர்த்தம். அர்த்த திவசே மத்தியான சமயத்தில் அவர்கள்லாம் வந்துட்டாளாம். எங்கடா வந்தா அப்படின்னா, முனிவர்களாலே வணங்கப்படுகின்ற சரிதாம் சிரேஷ்டாம் நதிகளுள் சிறந்த ஜாஹ்னவீம் தத்ருஷுஹு கங்கையை கண்டார்கள். நதிகளுள் சிறந்த ஜாஹ்னவீம் சரிதாம் சிரேஷ்டாம் தத்ருஷுஹு முனி சேவிதாம் அந்த கங்கையை கண்டார்கள். அப்போ வர்ணிக்கிறார், தாம் திருஷ்ட்வா புண்ணியசலிலாம் அம்சசாரச சேவிதாம் பபுவு முனயः சர்வே முதிதாः சஹ ராகவாः தஸ்யாஸ்தீரே ததச்சக்ருஹு தத்ர வாச பரிகிரகம். புண்ணிய சலிலாம் அப்படியே நிஜமாவே அந்த கங்கை அப்படி வர்றதை பார்த்தோம்னா, அந்த ஜலத்தை பார்த்தோம்னா அப்படி இருக்கும். கை வைக்கிறதுக்கு மனசு வராது. ஐயோ இவ்வளவு பவித்திரமாக இருக்காள், இவ்வளோ நன்னா இருக்காள். அதுவும் செப்டம்பர் அக்டோபர் போக போக குளிர்காலம் தீபாவளி நெருங்க நெருங்க இந்த அலகநந்தாக்கு ஒரு கலர் வரும் பாருங்க, ஒரு ஆக்வா ப்ளூயிஷ் கிரீன் அழகி. அதே மாதிரி கலரே மாறாத ஒருத்தி பாகீரதி, எப்பயுமே அவளுக்குன்னு ஒரு பச்சை உண்டு. நிஜமாவே அப்படியே உட்காந்து இப்படி பார்த்துட்டே இருக்கலாம், வேற ஒன்றும் பேச வேண்டாம், ஒரு ஸ்லோகம் வேண்டாம், ஸ்தோத்திரம் வேண்டாம். இந்த கங்கை வர்றதை பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு சுகம். அதனால கேசவ பிரயாகை போவேனே, இந்த அலகநந்தா சரஸ்வதி சங்கம் அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன், அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். தானாகவே தியானம் வந்துடும், வேற யோசனையே அப்படியே மனசு அடங்க ஆரம்பிக்கும். அப்படி விஷ்ணு பிரயாகையில் அலகநந்தா தௌளி கங்கா என்ன அழகு. அதே மாதிரி இந்த ஹரே கிருஷ்ணா குரு கோவிந்த் சிங்கோடைய ஹேம்கொண்டு அங்கேருந்து வர நதி லக்ஷ்மண் கங்கா என்ன அழகு. ஏன்னா இந்த நதிகள்லாம் கூட அங்கங்கே மக்கள் வந்து லக்ஷ்மண் கங்காக்கெல்லாம் உள்ளே போனாதான் உண்டு. என்ன அழகு, நிஜமாவே பார்த்துட்டே இருக்கலாம் அந்த கங்கையை. புண்ணிய சலிலாம் ஹம்ச சாரச சேவிதாம், ஹம்ச பட்சிகள் அழகான
எல்லாம் விளையாடின்னு இருக்கான். நல்லா விளையாடின்னு இருக்கக்கூடிய அதை பார்த்துட்டு சஹராகவாக பபுவுஹு முனையக சர்வே முதிதாக சஹராகவக. கங்கையை பார்த்தோன்னே ராகவன் ரிஷிகள் எல்லாருக்கும் மன சந்தோஷம் வந்துடுது. ராகவனுக்கே சந்தோஷமா கங்கையை பார்த்து. 12 வயசு வயலுக்கு புது நதியை பார்த்தா சந்தோஷமாக தானே இருக்கும். அந்த அளவு துடிப்புக்கு நதியை பார்த்தாலே தாவலாமா குதிக்கலாம். கூட விஸ்வாமித்திரர் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கான். இல்லாட்டி அண்ணன் தம்பி அப்படி ஜம்ப் பண்ணிடுவா. பபுவுஹு முனையக சர்வே முதிதா சஹராகவாக. அந்த ராகவர்கள் பார்த்துட்டாலாம். அது மாதிரி இப்போ நான் முதல்ல நிறைய பேர் அந்த ஹிமாலயா ஃபேஷன் போகும்பொழுது இந்த ரிஷிகேஷில் கங்கையை பார்த்தோன்னா ஹா அப்படின்னு அது என்னவோ பண்ணும். அது கங்கையை பார்க்கறதே ஒரு சுகம், எல்லாருக்கும் ஒரே குஷி. நான் அப்படி பார்ப்பேன் ஐஷன் போய்ட்டு எல்லாரும் இந்த கங்கையை ரசிக்கிறது ஒரு சுகம். ராகவன் அவ்வளோ சந்தோஷம். எல்லாரும் ஒன்னே தஸ்யாஸ்தீரே ததச்சக்ருஹு தத்ரவாச பரிகிரகம். உடனே அங்கேயே தங்கலான்னு தீர்மானம் பண்ணிட்டான். கங்கை கரையில் தங்கலான்னு முடிவு பண்ணிட்டாளாம். ததஸ்நாத்வா யதா நியாயம் சந்தர்ப்ய பித்ருதேவதாம் ஹுத்வா சைவாக்னிஹோத்ராணி பிராஷ்ய சாணுத்தமம் ஹவிஹி விவிஷுஹு ஜாஹ்னவி தீரே शुचौ मुदितमानसाः विश्वामित्रं महात्मानं परिवर्याय समन्ततः. எல்லாரும் அதில் தீர்த்தமாடினா பித்ரு தேவதைகள் இவாளெல்லாம் விதிப்படி தர்ப்பணம் எல்லாம் பண்ணி அக்னிஹோத்திரங்கள்லாம் ஹோமம் பண்ணி அவளே சமையல் பண்ணி அந்த ஹவிசெல்லாம் நிவேதனம் பண்ணி அப்புறமா அந்த ஹவிசெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் விஸ்ராந்தியாக கங்கை கரையில் விஸ்வாமித்திரர் 4 பக்கமும் சூழ்ந்துண்டு உட்காந்துட்டா. ரிஷிகள், ராமன், லக்ஷ்மணன். அது நிஜமாகவே அந்த கங்கை கரையில் உட்காந்துட்டு கதை சொல்கிற சுகம் இருக்குது பாருங்க. எப்பயும் நீங்கள் பார்க்கலாம். நான் ரிஷிகேஷ் போயிட்டேன்னா அன்றைக்கி சாயங்காலம் சத்சங்கம் ரிஷிகேஷ் கரையை கங்கை கரையில் உட்காந்து தான் நான் யூஸ்வலாக சொல்லுவேன். அது அவளை பார்த்துட்டு சொல்கிறதே ஒரு சந்தோஷம். அப்போ சம்பிரஹிருஷ்டமனாராமோ விஸ்வாமித்ரம் அதாப்ரவீத் பகவன் ஸ்ரோதுமிச்சாமி கங்காம் திரிபதகாம் நதீம் த்ரைலோக்கியம் கதமாக்ரம்ய கதா நத நதி பதிம். ராமன் கேட்குறான். ரொம்ப சந்தோஷமாயிடும் ராமனுக்கு. அவ்வளோ குஷியாம். சம்பிரஹிருஷ்ட மனாக ஹிருஷ்ட பிரஹிருஷ்ட சம்பிரஹிருஷ்ட அவ்வளோ குஷியாயிடுதான். ஆனந்தம், பரமானந்தம். இன்னும் ரொம்ப அப்படியே உகந்து போயிட்டானா. மிக்க களிப்புடைய மனம். சம்பிரஹிருஷ்ட மனாராம ராமனுக்கான். விஸ்வாமித்திரரை பார்த்து பகவான் சொல்றானா, விஸ்வாமித்ரம் அத அப்ரவீத். அப்ரவீத்னா சொன்னான். பகவன், இவன் பகவான். அவன் விஸ்வாமித்திர பார்த்து பகவன். மகாத்மாக்கள் ரிஷிகள் எல்லாம் பகவான்னு சொல்லலாமான்னா ஸ்ரீமத் பாகவத்தில் நாரதர், வேதவியாசர், சனகாதி முனிவர்கள் இவள் எல்லாருமே பகவான் அப்படின்னு தான் சொல்ல. பரசுராமரை பகவான் அப்படின்னு சொல்லும். ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் அப்படின்ற 6 குணங்கள் உடையவர்கள் பகவான். பகம்னா 6 அர்த்தம். ஞானம் இருக்கணும், ஞானா சக்தி, பலைஸ்வரிய, வீரிய, தேஜஸ். பகவான் அப்படின்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம்.
ஞானம் இருக்கணும், சக்தி இருக்கணும். ஞானா சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், இந்த 6 இருக்குன்னா அவர்கள் பகவான். இங்கே சொல்கிறான், ராமன் சொல்கிறான், பகவன்னு ஸ்ரோத்தும் இச்சாமி, கேட்க ரொம்ப ஆசையாக இருக்கு. கங்காம் திரிபதகாம் நதிம், திரிபதகாம் சொர்க்கலோகம், பூலோகம், பாதாளலோகம், இந்த 3த்துக்குமா போகக்கூடிய திரிபதகாம்னு பேர் அவளுக்கு. திரிபதகாமினியான கங்கா நதியை பற்றி ஸ்ரோத்தும் இச்சாமி, ரொம்ப ஆசையாக இருக்கு எனக்கு. அவள் கதையை சம்பூர்ணமாக கேட்கணும், இந்த கங்கா கதையை கேட்கணும் எனக்கு. திரைலோக்கியம் கதமாக்கிரமிய, 3 லோகத்தையும் அவள் எப்படி ஆக்கிரமிச்சா? எந்த ஒரு நதிக்கு எந்த பாக்கியம் கிடையாது, அங்கே ஆரம்பிச்சுக்கு பாதாளம் போகிறாள். திரைலோக்கியம் கதமாக்கிரமிய கதா நத நதி பதி, நதங்கள் நதிகள் 2 உண்டு. நம்ம 19 நதின்றோம், கண்டுபிடிக்கும். வாட் இஸ் நதம், வாட் இஸ் நதி? எல்லாமே நதம் கிடையாது, எல்லாமே நதி கிடையாது. நதங்கள் குறைவு, கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க நதம் அப்படின்னா என்ன. நத நதி பதி, நத நதி பதிம்னா நதிகளுக்கு பதி யாரு? சமுத்திரம், அவ்வளவுதான். அந்த மாதிரி எப்படி சமுத்திரத்தை அடைந்தது அப்படின்னு கேட்கிறார். சம்பிரஹிருஷ்டமனா ராமஹ விஸ்வாமித்ரம் அதாப்ரவீத், விஸ்வாமித்ரம் அதாப்ரவீத் பகவன் ஸ்ரோதமிச்சாமி கங்காம் திரிபதகாம் நதீம் திரைலோக்கியம் கதமாக்கிரமிய கதா நத நதி பதிம். யாரு? ராமன் கேட்குறான். கங்கை கரையில் உட்காந்து, அப்போ இதை விட வேற என்ன கங்கைக்கு பெருமையை நான் சொல்லணும்? ராமனுக்கு தெரியாதா கங்கையை? ஆனால் ராமனை விட சீனியர் கங்கை. ராமன் சோட்டா பச்சா அப்படிதான் சொல்லணும். எப்பயோ வந்துட்டாள, எப்பயோ வந்தவளாச்ச. ராமன் கேட்டே ஆகணும். ஏன்னு கேட்டால் அவன் மூதாதையர்கள் கதை இது, அவளுடைய குலப்பெருமை இது. ஆமா, ஏதோ சும்மா ஒரு கங்கை கிடையாது, ஏதோ அது கங்கை இல்லையே. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்களுடைய சரித்திரங்களை கேட்கறதுல ருச்சி இருக்கணும் நமக்கு. அப்போதான் நம்முடைய வேர், நம்மளுடைய ரூட்ஸ் என்னன்னு தெரியும். அதை மறக்கடிக்கிறதுக்காக தான் தப்பா ஹிஸ்ட்ரி எழுதி வச்சிருக்காங்க நமக்கு. அதனால தான் நமக்கு ராமாயணம் மகாபாரதம் தான் ஹிஸ்ட்ரி. ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஹிஸ்ட்ரி இதிஹாசம் இவ்வாறு நடந்தது. இதிஹாசம்னா இதிஹாசம் இவ்வாறு நடந்தது. ஸோ பாரத பூமியோட ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ராமாயணம், செகண்ட் மகாபாரதம். இதுதான் நியரஸ்ட் ஹிஸ்ட்ரி. ராமாயணத்தில் எல்லாம் வந்துடும், மகாபாரதம் அவ்வளவும் வந்துடுறது. இதுக்கப்புறமா இதில் விடப்பட்ட சிலது மட்டும்தான் வெளியில் எங்கேயோ இருக்கு. இதில் விடப்பட்ட சின்ன சின்னது, இதில் எக்ஸ்பிளைன் பண்ணாத விஷயங்கள்லாம் மற்ற புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ராமாயணம் மகாபாரதம் தான் அவர் ஹிஸ்ட்ரி. ஸோ எவ்ரி ஹிந்து மஸ்ட் நோ, தெரிஞ்சுக்கணும், வாசிக்கணும், நினைக்கணும், அதை பற்றி பேசிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி அழகா ராமன் கேட்கிறான். மீதி விஷயம் நாளைக்கு. ஸோ ராமன் கேட்ட கேள்வியிலிருந்து நாம் கங்கையை தொடங்குவோம். அதுவும் தை மாதம் மக நட்சத்திரம், நம்முடைய திருமழிசை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திர தினம். தை பிறந்தால் வழி பிறக்கும், உத்தராயண புண்ணிய காலம். நமக்கு கங்கையை பற்றி கேட்குற பாக்கியத்தை சுவாமி கொடுத்துருக்கார். பார்ப்போம் கங்காவோட எத்தனை நாள் பயணப்படுறோம்னு. அங்கே ஆரம்பித்த கங்கா கலியுகம் வரைக்கும் வந்துட்டுருக்கா. கலியுகத்திலே நிறைய மகாத்மாக்களுடைய அனுபவங்கள் கங்கையில் உண்டு. பார்ப்போம். எப்படியும் எனக்கு இமயத்தின் கரைகளில் நடக்கிறதுக்கும் கங்கையை ஸ்மரிப்பதற்கு, ஏன்னா கங்கையை நினச்சாலே புண்ணியம். கண்ணனே சொல்லிட்டான், நான் தான் கங்கைன்னு விட்டான். ராமனே கேட்குறான், கங்கை கதை சொல்லுங்கன்றான். ஸோ கங்கே சரணம், ஜெய்மா கங்கே, ஹர் ஹர் கங்கே, ஜெய்மா கங்கே, ராதே கிருஷ்ணா.